இப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சர் சொல்கிறாரு, இந்த அசெட் அலோகேஷனில் இவ்வளோ ரிட்டர்ன்ஸ் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டென்யூர், உங்களோட ஏஜ், ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்பிடேட் இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். அதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு தான் அந்த அசெட் அலோகேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படியே சொன்னாங்க அப்படின்றதுக்காக நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏஜ் குரூப்பும் இருக்குது, ரிஸ்க் எடுக்கக்கூடிய அப்பிடேட் இருக்குது, டென்யூர் இருக்குது. இதெல்லாம் பார்த்து டென்யூர்லேயுமே எந்த அசெட்ஸ் போகணும், நான் கோல்டு வந்து 10% 20% போகலாமா அப்படியும் போகக்கூடாது. ஸோ உங்களோட ஏஜ் குரூப்பில் நீங்கள் ஈக்விட்டி என்ன போர்ஷன் எடுக்கிறீங்க, ஈக்விட்டிக்கு எவ்வளோ நாள் டென்யூர் உள்ளதோ அவ்வளோ தான் போர்ஷன் கொடுப்பாங்க. நீங்கள் ஜென்ரலாக டிசைட் பண்ணுற காட்டிலும் உங்களோட அப்ஜெக்டிவை சொல்லி ஒரு அட்வைசர்கிட்ட கேட்கும்போது டெஃபினட்டாக ஹீ வில் அட்வைஸ் யூ எந்த பர்சன்டேஜில் நீங்கள் ஈக்விட்டி போகலாம், எந்த பர்சன்டேஜில் கமாடிட்டி அண்ட் அதர் அசெட் கிளாஸஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும், லிக்விட் ஃபண்டில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், டெட் போர்ஷனில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், ஸோ சேஃபராக இன்ஸ்ட்ருமெண்ட் எவ்வளோ, ரிஸ்கி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணலாம், இது பேலன்ஸ்டு ஹைப்ரிட் மெத்தட்லாம் சொல்லுவோம். அதெல்லாம் நீங்கள் செக் பண்ணினா தான் உங்களுக்கு பொருத்தமான அசெட் அலோகேஷன் என்னன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதை பார்த்து தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரே ஃபார்மேட்டில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது.